Praise the Lord. Today we are going to meditate a very known scripture. எல்லாருக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். சங்கீதம் 91 அதிகாரம் 1 வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். He that dwelleth in the secret place of the Most High shall abide in the shadow of the Almighty. NLT translationல என்ன போட்டுக்குமா? Shall rest in the shadow of the Almighty. Rest, இளைப்பாறுதல், நிம்மதியாக இருக்கலாம். No matter what happens around us. நான் அவருடைய நிழலில் தங்கிட்டு இருக்கிறதுனால எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி. பரபரப்பான சூழ்நிலை, ரொம்ப ப்ரெஷர், ரொம்ப டென்ஷன், டூ மெனி திங்ஸ், நிறைய டிசிஷன்ஸ் ஐ ஹவ் டு மேக், நிறைய சேலஞ்சஸ் ஐ ஹவ் டு ஃபேஸ். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, இதன் மத்தியில அவருடைய நிழலில் தங்க வாழ்கிறது, டு லிவ், டு டுவெல் அப்படின்றத சீக்ரெட்டை நம்ம கத்துக்கிட்டா no matter what happens ஒரு அமைதி தான் இருக்கும். There will always be a rest. Hallelujah. Because a lot of people will say, ரொம்ப busy, my life is busy. Shall I tell you, life busy ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. It will not come a time when உங்களுடைய busyness குறையும்ன்றது I don't think so. Because in the pace of this world, நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல busyness will only increase. Whether it is வேலை or school or even at home, too many things will be happening. இங்க அங்க இந்த காரியம் அந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் நடக்கிறதுனால I think going forward 2025 will be a very busy year because we are in the beginning of the year. ஆரம்பத்துல இருக்கிறதுனால I want to challenge you to make a decision. ஒரு தீர்மானம் எடுக்க உங்களை நாங்க உற்சாகப்படுத்துகிறேன். Just அமைதியாக இருந்து Lord help me, teach me how to make this decision. என்ன decision என்றால், no matter how busy your life is, I want to dwell in your presence. எப்படியாவது நம்முடைய சமூகத்துல நான் காத்திருக்கும்படியே கிருபை தரணும். மேபி யூ ஹாவ் அ டிசிப்ளின். மார்னிங் எழும்பி ஜெபிச்சுட்டு தான் நீங்க போவீங்க. அந்த டிசிப்ளின்ன்றதா wonderful, continue to do that. இல்ல எனக்கு அந்த டிசிப்ளின் இல்ல, நான் தூங்குறது லேட்டு, காலையில எழும்பி போனோம், எனக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து ஜெபிக்க நேரம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? Still I want to challenge you. அதுக்காக அவரிடத்துல ஜெபிக்கிறத do not miss it. Because God is our source. He is our rest. Hallelujah. நீங்க போகிற வழியில make it a point. நான் வேலைக்கு போறேன், இல்ல நான் ஸ்கூலுக்கு போறேன். That will be my prayer time. That will be my time when I will connect myself with the Lord. ஒரு பென் ஒரு நோட்புக் செல்போன்ல I want you to talk to me அப்படின்னு ஆன்டிசிபேட்டடா நீங்க அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. when you're driving, you ask the Lord. Pastor Caleb நாளெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கும்போது lot of times drivingல குவைட்டா we'll be connecting with the Lord. நான் ட்ரெயின்ல ஆஃபீஸ்ல இருக்கும்போது யூஎஸ்ல ட்ரெயின்ல தான் மார்னிங் நான் ஆஃபீஸ்க்கு போவேன். மை ட்ரெயின் டைம் வாஸ் மை ஃபேவரட் டைம். ஏன்னா அந்த டைம்ல அவ்வளவாக ஐ யூஸ் டு கனெக்ட் வித் தி லார்ட். அந்த உறவை நீங்க மிஸ் பண்ண விடாதீங்க. நத்திங் கேன் ஸ்டீல் தட். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இது உண்மையாக நடந்த சம்பவம். ஆஸ்திரேலியால ஒரு கிளர்ஜிமேன், ஒரு வேலை பண்றவர், அந்த காலத்துல அவருக்கு ஒரு வேலை கொடுத்தாங்களாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஏதோ ஒரு இடத்துல இருந்து he has to bring some bags of money. ஏனென்றால் ஒரு பர்டிகுலர் பர்சன் மரிக்கிற சூழ்நிலையில இருக்கிறதுனால அவருடைய காசு வேற எங்கேயோ வேற ஒரு ஊர்ல இருக்கு. அந்த இடத்துக்கு நீங்க போய் அந்த அவருடைய காசை கொண்டு வந்து ஃபார் ஹிஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அந்த கிளர்ஜிமேனை அவங்க அனுப்புறாங்க. இவருக்கு ஒரே பயம். ஏன்னா அவர் போற வழி ஃபுல்லா ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமஸ் நோட்டோரியஸ் ஒரு ராபர், திருடர். கண்டிப்பாக அந்த வழியை யாரு போனாலும் அபகரித்திருவாரு. நான் எப்படி போறதுன்னு சொல்லிட்டு நார்மல் பர்சன், இஸ் நாட், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஜான் வெஸ்லி பெரிய ஊழியக்காரங்க ரிவைவலிஸ்ட் பத்தி பேசல. நார்மல் பர்சன், உங்களை மாதிரி என்னை மாதிரி. ஸோ அவர் ஹார்ஸ் பேக்ல போயிட்டு அந்த இடத்துல போய் பேக் ஃபுல்லா காசு எடுத்துக்கிட்டாரு. திருப்பி இஸ் ரிட்டர்னிங் இன் த நைட். அவருக்கு நல்லா தெரியும் இந்த ராபர் எப்படியாச்சும் என்னை பிடிச்சி அட்டாக் பண்ணி எடுத்துருவாரு. I don't know what to do. எனக்கு ப்ரேயர் கூட பண்ண தெரியலையேன்னு சொல்லிட்டு he was driving back அந்த woodsல. அப்ப சொன்னாரு, no, I believe in my God. I know you can protect me சொல்லிட்டு அந்த இடத்துல நடு காட்டுல ஹார்ஸ்ல இருந்து கீழே இறங்கி அந்த ஹார்ஸ் மேலேயே சாஞ்சிக்கிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன தயவு செய்து காப்பாத்துங்க, எப்படியாச்சும் நான் பத்திரமா இதை போய் எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஜெபித்தாராம். until he found peace in his heart. அவர் இருதயத்துல சமாதானம் வர வரைக்கும் அவர் ஜெபித்தார். அதுக்கப்புறம் ஒரு நிம்மதி வந்துதான். உடனே ஹார்ஸ் பேக்ல திருப்பியும் ஏறிட்டு நைட்டு அவர் இந்த ஊருக்கு வந்து அந்த டையிங் பர்சனுக்கு அவர் கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு then they treated him.
கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அவருக்கு ஒரு மெசேஜ் வந்ததும், ஒரு அனதர் சிக் பர்சன் கண்டிப்பா உங்களை மீட் பண்ணணும்னு கேக்குறாரு, நீங்க போய் தான் பார்க்கணும். அவரை போய் பார்த்தாக்கா அவர் யாரும் இல்லையா, அந்த ராபரா. இவர் பயந்துட்டாரா, எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரா, நீ ஒரு நாள் நீ அந்த காசை எடுத்துட்டு அந்த காட்டு வழியா போனேன், அப்ப நான் பக்கத்துலயே இருந்தேன், உன்னை நானு திருடி இருக்கணும். அப்ப இவர் கேட்டாரா, ஏன் என்ன திருடல, நான் ரொம்ப நேரம் நின்று இருந்தேனே அந்த ஹார்ஸ்ல, பக்கத்துல நின்று ஜெபிச்சிட்டு இருந்தேனே. அப்ப அவர் சொன்னாராம், நீ நிக்கும் போது நீ தனியா நிக்கல, உன்னை சுத்தி நிறைய பேர் நின்று இருந்தாங்க. அப்ப இவர் சொன்னார், நான் தனியா தான் வந்தேன். இல்ல வெள்ளை வெள்ளையா சோடு நின்னுட்டு உன்னை சுத்திட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எதிர்க்க என்னால முடியல, நான் திரும்பி போயிட்டேன், சோ அதனால மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. So I want to tell you, நீங்க போற வழியில ப்ரே பண்ணுங்க, வர வழியில ப்ரே பண்ணுங்க, ஜெபிச்சுட்டே இருங்க, தூதர்கள் உங்களை பார்த்துப்பாங்க. Shall we pray? Father God, உன்னதமானவரின் மறைவில் இருக்கும்படியாக எங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆண்டு முழுவதுமாக கிருபை தாங்க, வழியை வாய்க்க செய்யுங்க கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. We give you all the glory. In Jesus' name we pray. Amen and amen. He is with you to protect you, to guide you. You are resting in the shadow of the Almighty. God bless you.